நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேயும் இல்லை பாருங்க எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா. அதாவது பாப்பா மறுபடியும் வந்துருச்சு. நான் இன்னைக்கு வரமாட்டான்னு நினச்சோம். அப்புறம் கால் பண்ணி சொன்னான் கிளம்பிட்டோம், வீட்டுக்கு தான் வரோன்னு. அதான் சரி அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணலாம்னு வந்துட்டுருக்கோம். ஆமாம் கூட்டு வந்து போயிடுவோம். செஞ்சு வச்ச சிலையா நீ அசைய மாட்டியா? ட்ரெயினில் வர மாட்டேன். ஐயோ பைக்கில் வரலையா? அசைய மாட்டியா? திரும்ப மாட்டியா? ஐயோ திரும்பிட்டியா? ஓகே ஓகே. அதான் பாப்பா பசிக்குது, அதனால வந்து உடம்பு எல்லாம் ஆக்டிவாக வேலை செய்யல. என்னடா இதே ட்ரெஸ்லேயே வருது வீடியோன்னு எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது கோவிலுக்கு போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இது அதில் கண்டினியூ கிடையாது. இது மறுநாள் வரும் இந்த வீடியோ. பாப்பா வர்றதுனால நாங்கள் எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீங்களும் பார்ப்பீங்க. ஓகேவா? எங்கே போகிறோம்? வீட்டில் போகிறோம், வீட்டில் யாரோ போகிறோம். மாமா ஒரு ஜூமிங் போடுறோம் பாருங்க. வாய் 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 ஜாஸ்தியாக நல்லா நோண்டான ரோட திருப்பி. யார் அது? ஏன்னா நல்ல ரோடு இந்த மாதிரி நோண்டி வச்சுருக்காங்க. அதுதான் ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக நோண்டி விட்டாங்க. இப்போ இங்கே நோண்டி விட்டுருக்காங்க. சுற்றி எல்லா இடத்துல டிராஃபிக் ஆகிட்டு நடுவுலையே எல்லாம் உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படியே. பசங்களுக்காக மீன் நண்டு வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் தான் சமைக்க போகிறேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சமைக்க போகிறேன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஏதோ பசங்க வராங்க. டோர் சரியா சாத்திர டர் டர் ஏதோ வச்சிருக்கேன் சைடுல. இல்லையே நான் எதுவும் வைக்கலையே. டர்னு சவுண்ட் வருதா? பசங்க வராங்க. இருங்க அப்படியே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. இது வராங்க பாருங்க. எதுக்கு நீ தான் திறந்து முன்ன. ஏய் வாங்க 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 வாங்க. எங்க திரும்பிட்டாரு? இப்ப பேசுப்பா. நேத்து தானே வந்துட்டு போனாங்க. ட்ரெயின்ல வரும்போது கேக்குறாரு, நேத்து தானே வந்துட்டு போனாங்க, அதனால நம்ம போறோமா கேட்டோம். ஐயோ ஆவடி ஸ்டேஷன் வந்தோன்னே இதுதான் நான் பேச்சு. யாருமா நான் பேசுறேன்னா யார் பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியும் எனக்கு. இதுல பாப்பா இஷாந்த் தீசணும் மையோ போனால் மனசே வர மாட்டேது போடலாம் அப்படின்னா. ஏய் மையோ ஜாஸ்தி பை மையோ ஜாஸ்தி இன்னொருத்தர மையோ ஜாஸ்தி போடுறோம் அப்படின்னு. 2 சரி 200 ரூபாய்மா மொத்தம் 2 கூறு மீனா. ஆமா 100 ரூபாய் வாங்கலாம்மா. கண்ணாடி மாதிரி எங்களுக்கு போட்டு குத்துச்சு அந்த அக்கா. நண்டு ஃபிஷ்ஷு அது அது வாழை மீன் எடுத்துக்கம்மா. அங்கே வந்து எடு. ஐலா பாரு ஐலா எப்படி கலர் அப்படிதான் நல்லா இருக்கு. அது எடு, அந்த மீன் எடு. வாழை மீன் இது வாழை மீன். வாழை மீனுக்கு மீனுக்கு கல்யாணம் பிள்ளைகள் வந்திருக்காருங்கள அதனால காரப்பொடி. ஆமாம் கலந்து யார் போட்டாது? தேவிமா தேவிமா என்ன அங்கேயே பார்த்துனுக்குற? படம் பார்க்குறியா? சிக்கன் மஞ்சூரியன் இதா
சில்லி சிக்கன் எல்லாம் வந்து சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் அந்த மாதிரி சாஸ் ஸ்பைஸியாக வேணும்னா ஆனால் தந்தூரி உங்கள் கடையில் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பிரபாகர் கூட சொன்னான் நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவனுக்கு அந்த நீச்சு ஸ்மெல் சில கடையில் சாப்பிட்றான்ல, அதான் ஒரு கடையில் சாப்பிட்டதுனால அவனுக்கு அன்னிலேருந்து பிடிக்கிறது இல்லை. கொஞ்சம் சேரம் ஊற்றி கொடுத்தீங்களா? நீ ரொம்ப ட்ரையாக இருந்ததுல. வரவே இல்லையா? சாப்பிட நீ ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஃப்ரைட் ரைஸ் ஏதான் ஃப்ரைட் ரைஸே தான். ஏன்னா அவள் வாங்கினா கொஞ்சம் நான் சாப்பிடுவாங்க. அவங்க தோசை, அவ்வளோதானா? நீயும் தோசை சிம்பிள். அதான் கிரேவி ஊற்றி செய்வாங்க. இதெல்லாம் நம்ம ஆரஞ்சா பார்க்க முடியும். இதோ இருக்க இது என்ன நைட்டான காசு. பரவாயில்லையா? வாங்க கெச்சப் சாஸ் இது போட்டு கை சரியா கூட என்ன பயந்துட்ட உள்ள ஒண்டியா மாட்டீங்க ஏன் பயப்பு என்ன சமையல் இன்னைக்கா பசங்க வந்திருக்கனால பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்ததுனால ஃபிஷ் குழம்பு, ஒயிட் ரைஸ், பிரியாணி, நண்டு பிரியாணி செய்கிறேன். இப்படி நண்டு பிரியாணி. இது வந்து நேத்தோட வீடியோ எடுத்தோம், கண்டினியூ தான் இது. நேற்று எடுத்தோம், அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்து எல்லாம் படுத்துட்டோம். அதோட கண்டினியூ தான். நேற்று நண்டு வாங்கினேன், ஃபிஷ் வாங்கினேன்னு காமிச்சேன் இல்லைங்களா? இப்போ அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். மாமா வந்து மீன் குழம்பும் ஒயிட் ரைஸு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க. நான் வந்து நண்டு பிரியாணி செய்ய போகிறேன். சரி சரி. லேட் ஆயிடுச்சு போல இன்னைக்கு. ஆமாம், லேட் ஆயிடுச்சு. காலையில் தான் போய் ஒரு வெங்காயம்லாம் என்னது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தார். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதில் வேறு கேஸ் வேறு தீர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் வேறு காலி ஆயிடுச்சு. அதனால தான் அவர் டென்ஷன் வேறு. அப்புறம் இருந்துச்சு எடுத்து மாற்றி சொல்ல முடியாது. ஓகே, சீக்கிரமா செய்யுங்க. ஓகே ஓகே ஓகே, சீக்கிரமா செஞ்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கு பார்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி. நீ வேற சுரேஷ் அப்போ ஏன்றாங்க. யார் மயக்கமா இருக்கா? நல்லா இருக்கப்பா. டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நண்டு பிரியாணிக்கு நண்டு வெந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பிரியாணி ரைஸ். என்ன ரைஸ் இது? யூனிட் தான் ஊற வச்சிருக்கேன். இப்போ அது கொஞ்சம் நண்டு இப்போ வெந்த உடனே ரைஸ் போட்டணும், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நண்டோட ஜூஸ் இறங்கணும். மசாலா இறங்கிடுச்சா? சூப்பராக இறங்கிடுச்சு பாரு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நண்டை போட்டு
அண்டா போட்டாச்சு ரைஸ் மட்டும் உட்காந்தோமா சாப்பிட்டோமான்னு இல்லாம வேலை சேர்த்து அது வெறுப்பாதுல்ல. ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் தான். இருபது சீக்கிரம் வெளியே வாங்கி சாப்பிடலாம். என்ன ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதுன்னா இப்போ ஒரு வேலைக்கு சாப்பிட்டுலாம் இப்போ மறுபடியும் நைட்டுக்கு தேடணும். இப்போ குழந்தை வந்து இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. நான் இப்போ நான் செஞ்சேன்னு வச்சுக்க அழகாக பேக் பண்ணி நைட்டுக்கு யூஸ் ஆக்சுவலாக நம்ம கையில் கொடுக்குறீங்க எதுக்கு? நைட்டு யூஸ் வாயும் ரொம்ப ஆக்ஷன் கை இப்படி ஆட்டுறீங்களே. ஆட்டாமல் பேசுங்க. நானே இங்கே வேத்து ஊதின்னு டென்ஷனில் இந்த இருக்கேன். ட்ரெஸ் போடக்கூடாது, அதுக்கு காற்றே போகாது. இன்னும் நைட்டி போட்டால் கூட தான் இன்னும் காற்று போகல. எனக்கு இதுதான் ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் இப்போ பசங்களுக்கு கட்டி கொடுப்போம். மீன் குழம்பு ஊற்றி கொடுத்துருன்னா அவங்க டிஃபனுக்கு வச்சுப்பாங்க காலையிலக்கு. பிரியாணி செஞ்சு கட்டி கொடுத்துருவேன். நாங்கள் எக்கு பாயில் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்டுனுக்குறாங்க எடுத்துன்னு போகிறேன். இதெல்லாம் கேட்குறாங்க எக்கு பாயில் பண்ணுறது குடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் திரும்பியாச்சு. அவன் வீட்டில் பார்த்துருப்பீங்க நீங்களே, எல்லாம் வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இதுவும் வேணுமா? மாடல் வரல போல. மாடல் வரல போல. ஆமா போறீங்களா? எடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படினாலும் வரும். மாப்பிள்ளை பொண்ணு வர டைம்ல சொதப்பிச்சுன்னா மனசு கஷ்டமா இருக்கும். கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்கா? இருக்கு. ரொம்ப பெட்டாதீங்க. லைட்டா மேலாட்டம் அடிபடாத. அப்போ எப்படி நான் அவ்வளவுதான். அடிபட வச்சுங்க ரைஸ். ஓகேவா? மசாலா தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப அப்படி போட்டு திருப்பாத. அப்படியே கட்டி விட்ரு, அவ்வளோதான். திருப்பி அப்படியே விடு அவ்வளோதான். கரெக்டாக இருக்குங்க. உதிரியா தான். வெந்துச்சா பாரு. பார்த்தா தெரியுதுங்க. பலபலன்னு இருக்கா? கரெக்டாக இருக்கு. முந்திரி திராட்சை போடணும் கேட்குறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போட்டுக்கிறீங்க. மீன் குழம்பு ரெடி. இப்போ எடுக்க மாட்டேன். போட்டாங்க, எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. எப்படி இது நம்ம பிரியாணி ரொம்ப நெய் ஊற்றாத. சாப்பிடும்போது ஊற்றி விட்டு மேலே இந்த சாப்பிட போகிறாங்க கேட்டுனுக்குறான். மீன் கட்டு ஒரு நிமிஷம் நல்லா மீன் ஆகணும்ல. யாரு ஏன் தனியாக போய் உட்காந்து சாப்பிட்றான்? அது டிவி கொஞ்சம் நான் பார்த்து சாப்பிடும் தெரியல. எப்படி இருக்கு நண்டு பிரியாணி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் பார்த்துக்கோ. நண்டு பிரியாணி வேற பெருசில் அதான் சூப்பராக இருக்கு. புது நண்டு. வீட்டில் வந்து வாழை மீன். நீங்களும் சொல்லுங்க அப்படியே எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இந்த மீன் நல்லா இருக்குங்க. வாழை மீன் நல்லா இருக்கும். நம்ம மீன் குழம்பு கூட எனக்கு நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க எப்படி இது? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். முன்ன செஞ்சோம்ல, ஆனால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்பவும் சாப்பிட்டீங்க, நல்லா இருக்குதான் சொன்னீங்க. ஆனால் இப்போ சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. நான் லைக் பண்ண மாட்டேன் நண்டு பிரியாணி. நான் தான் லைக் பண்ண நண்டே லைக் பண்ணுவேன். நண்டு லைக் பண்ணலாம். நான் கூட பிரியாணி வச்சு ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ் வச்சு சாப்பிட வேண்டியதான். எக் எடுத்துக்கோ. இந்த பாயில் எக் இருக்கு பாரு, எடுத்துக்கோ. ஏய் சாப்பிடுவீங்களா? சின்ன பையனா காஃபி போடலையா? பேசிட்டு இருக்கேன். காயுது. காஃபி போட்டுட்டு இருக்கிறாரு மாமா. காஃபி வாய்ஸ் இருக்கா? வாய்ஸ் இருக்கா? பாப்பாக்கு பிரியாணியும் குழம்பும் கட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன தேவா, என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு போகிறோம். பாப்பா விட்டுட்டு வர போகிறோம். காஃபி போடுறாங்க, குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பின்னு இருக்க வேண்டியதுதான். ஓகே, கிளம்பும்போது பார்ப்போம். அப்புறம் பார்க்கலாம். கிளம்புறோம்.
பாய். பாப்பா கிளம்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புனா எனக்கு கிளம்பும்போது உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எடுக்க முடியல. கிளம்பணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அழுகையாக வந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னே தெரியல. ரொம்ப எனக்கு அழுகையாக வருது. அதனால தான் உங்கள்கிட்ட கிளம்பும்போது என்னால் ஷூட் பண்ணவும் முடியல, எடுக்கவும் முடியல. இப்போ தான் ஒரு 1/2 hour இருக்கும் கிளம்பியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நேற்றுலேருந்து ரொம்ப ஹாப்பியான பாப்பா கூடயா, ரொம்ப ஹாப்பியானதுனால இன்றைக்கி கொஞ்சம் அழுகையாக வருதுன்னு நினைக்கிறேன். நான் அன்றைக்கும் 2 days ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போ பாப்பா கூட போக முடியல, என்னால் வீட்டில் கூப்பிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி அழுகையாக வருது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.